கலங்கவில்லை, மணமஞ்சள் மாறவில்லை, குங்குமம் கலையவில்லை. அப்படியே என்னை மாலை தரித்து விட்டு சென்ற கணவர் இன்னும் வரல. அப்படி போன ஆமா அவன் கொண்டாட்டி நான் போட்டு ஆமா வந்துருச்சு. என்ன போட்டுன்னு என்ன போட்டுன்னு உன்னை விட்டு போன மாதிரிமா. ஆமா அவன் கொண்டாட்டி நான் கேட்காம போவேன். முத்து கொண்டாடி யாரு? சந்தோஷம். அப்படி அவர் எங்கே இன்று வருவார், நாளை வருவார், இன்று வருவார், நாளை வருவார் என்று வழிபாடு ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். ஆமா எங்கள் குலமோ அசுர குலம் இருந்தாலும் வைத்துக் கொண்டார்கள். இருந்தாலும் நாங்கள் எல்லாம் அதாவது அசுரர்கள் எல்லாம் இருந்தோம் வாழ்ந்தோம் இருந்தோம் என்று ஆனால் நாங்கள் எங்கள் வம்சமோ அதாவது தேவரை போல் அரசாள வேண்டும், இனிவரை போல் தபம் செய்ய வேண்டும், நல்ல புத்தி சுவாரிடம் உள்ள பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும், உலகமே அடிப்படையாக ஆள வேண்டும். அப்படி என்ற ஆசையிலே என் கணவர் சென்றார். இன்னும் வரவில்லை. ஆனால் எனக்கோ நாமும் எனக்கோ மாறன் கருத்து வில்லை சொல்லி அரும்பு நாய் ஏற்றி என் மீது போட்டு விட்டான். எனக்கோ காமும் ஆசை அதிகமாக இருக்கிறது. அதாவது நாங்கள் எல்லாம் அரக்கர் குல அசுர குலத்தில் பிறந்தாலும் நீதி நேர்மை தவறாத வரக்கூடியவர்கள். ஒரு பெண் என்றால் அச்சம், மனம், நாணம், பயப்பு இதெல்லாம் தேவை. அதே மாதிரி கற்பும் முக்கியம். அப்படி இன்றைய தினத்திலே என் கணவர் எங்கிருந்தாலும் நாம் சென்று அவரை பார்த்து சேர்ந்து என்னுடைய ஆசை தீர்த்துக் கொள்ள வேண்டும். எங்க இருக்கிறார்? காட்டுக்குள்ள அதான் காட்டுக்குள்ள போலாமா? சாதியாரே நாம் செல்லுகிற வேலை எதுக்காக செல்லுகிறேன்? கணவனை பார்த்து சேர்ந்து என் காம பசி தீர்த்துக் கொள்ள வேண்டும். ஆமா செல்லுகிறேன். செல்லும் போது எதிரே வரக்கூடிய சகுனத்தை பார்த்து சொல்ல வேண்டும். ஏன்னா நல்ல சகுனமா இருந்தாதான் போற இடம் நல்ல வேலை நடக்கும், நல்ல குழந்தை குட்டி பெற்றிருக்கலாம். கெட்ட சகுனமா இருந்துச்சுன்னா கணவரை நம்மளை அடிப்பாரு. அதனால நான் சகுனம் நல்லா இருந்தா பாரு. இந்த சாகுன பழைய இந்த சகுனம் என்ன சகுனம்? போனா என் கணவர் என்ன சேருவாரா? என்ன நடந்தாலும் தெரியுமா? ஆமா இது என்ன தும்பல்? இவன் தும்பல் எப்படி அப்படி தும்பல் தெரியுமா? எப்படி அம்மா? தும்பாலும் நம்மளமாகும். நீ தூர போய் ஆளை காட்டும். சீக்கிரம் ஆளை நீங்க தூக்கும். நீங்க தூக்குமா?
அம்மா பாடி பால் ஆமா என்ன பார்த்தாங்க அவன் கூட காசு கால பாட்டு அடிச்சு எவ்வளவு காசு சம்பாதிச்சிட்டு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சு போட மாட்டேன் 600 ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்க நிறைய சம்பாதிச்சு அப்பா அம்மா கல்யாணம் பண்ணுவாங்க ஆமா இப்படிதான் பார்க்கலாம் ஏய் நான் பாத்து நேரம் கிளாஸ் போறடா சொல்லு பையன் அதோ பார்த்தால் ஆமா புகையாக ஓடுகிறது ஒரே புகை மூட்டமா இருக்குது எவ்வளவு சாராங்கிறது சொல்லணும் அங்கு பார்த்தால் என் கணவர் குரல் போல் எனக்கு கேட்கிறது ஆமாம்மா. சென்று பார்ப்போமா நாரவாயா நேரம் கூட்டு வராவா அந்தமான காமம் நீங்களே ஐயா இதோ நான் செய்யும் தவத்திலே நவத்தினிலே யாரோ என்னோட வீசுகின்றது இது என்ன கொடுமை நான் எவ்வளவு அழகாக இருக்கின்றேன் என்னை விடுத்து இப்படி நவக்கோலம் கொண்டு இருக்கிறது நியாயமா ஓ சுவாமி ஓ அதா சிவசிவா சிவசிவா போட்டி போட்டி திருக்குறள் தலையா போட்டி நாதவே என்ன கோலோ நாயகி நான் இந்த சாதனை யோகம் மேலே தகுமோதங்களுக்கு மேதி பரிபோலையா சிவசிவா சிவா நாதா நான் இருக்கேன் நான் இருக்கேன் அழகிய மனைவி நான் இருக்கேன் இந்த போல் சிவனே சிவனே என்றால் சிவன் வருவாரா அதே அண்ணன் அது வருவாரா நான் இருக்கேன் அடியே பெண்ணே நீ எந்த தவங்கெடுக்க அடியே கண்டாய் எப்படி சுவாமி நானும் இந்த காரணம் வந்து நவத்தினாலே பிள்ளை பெரியவன் என்ன செய்வது வந்து தவத்துல பிள்ளை கிடைக்குமா அத சொல்லுங்க நான் அழகிய மனைவி இருக்கிறேன் என்னை சேர்ந்தால் என்னை சேர்ந்து 10 மாதம் பெற்று தர போகிறேன் அதை விட்டுட்டு சிவனா சிவனா சிவன் வருவாரா முன்னால புள்ள சிவனை கொடுங்க போகிறான் நாதா காரி
என்னை வந்து ஆ. கட்டி அணியும் ஆ. சுத்தப்படுவோம் சொன்னார் சொன்னார். நான் என்ன செய்வேன் நாதா நிறுவதில்லை நாதா எதிரிய சுகப்பதா நான் ஆசையாக வந்தேன் சிவசிவாய் சிவன் என்றால் என்ன கை கீச்சு காமிக்க மாட்டேன். அடியே பெண்ணே அடியே பெண்ணே வேத சிரமறியா அடியே பெண்ணே மாமுகி அதே பண்ணி அடி நம்ம கூசாக்கி. நானும் அந்த பிரம்மச்சாரத்தை போய்தா சிவனை நோக்கி தவம் புரிகின்றேன் என்னை வந்து இந்த தவத்தினை இடைஞ்சல் கொடுத்திருக்கின்றார் நாதா பதிவிட்டு பதிவிட்டு நானும் செல்ல சாமியார் அடி அடி. அந்த மாறனாகப்பட்டவன் என் மீது கனை ஏறிட்டான் என் ஆசையை தீர்த்தவன் சுவாமி அடியே பெண்ணே அப்புறம் முன்னாடி தாயாருடா. ஆரோனே நீயும் எங்கே அடியே பெண்ணே மாயாமோகினி இதோ நானே தவிர்க்கும் போது ஆமா. அதே போல ஆ. நீயும் சென்று தவம் இருந்து சென்று நீயும் தவம் இருந்து பூஜை செய்து வா பிறகு நம்ம சேரலாம் எப்படி தவம் இருந்தா புள்ள பிறக்கும் தவறு மேல புள்ள வராது. என்ன நம்ம 3 மாசம் டோக்கன் போட்டு வச்சுக்கிட்ட. ஏய் முடியா யோகாஸ் பிடிச்சிக்கல. தவம் இருக்குடா தவத்துல தான் பகிர்ந்து கிடைக்கும் நீங்க கம்மி இருக்க. தவத்திலே எப்படி புள்ள வரும்? கேட்குங்களா? இப்படி பேசுறீங்க தாகம் தருணே
ஒண்ணு அந்த ஆட்டோ மேல பாத்தீங்களா கால் வச்சிருப்பாருடா சங்கதி என்ன நீயே இப்படி வந்து ஆடை அலங்கரம் நிற்கின்றாயே என்ன செய்வது சிவனே சிவனே ரோகரா நாதா சொல்லுவார் என்ற நாதா சொல்லுவார் பதிமூட்டை செய்ய வேண்டும் என்று சொன்னீர்கள். பதிமூட்டை செய்தால் எனக்கு உங்கள் மேல்தான் நாட்டம் வருகிறது. பாதபூஜை செய்ய முடியவில்லை. அதே பெண்ணை கூறுவது என்ன போடி ஆமா என்னுடைய ஆசைக்கு நான் யாரிடம் செல்வேன் இறைவா எடுக்கவில்லை என்ன செய்வது தேடி இவ்வளவு அந்த காலத்துல உங்களை தேடி வந்தேனே நான் தாசியா என்ன சொல்லலாமா நான் தவறுகின்றல்லவா இப்பொழுது வந்தா நான் எப்படி ஒரு அவுட் பாட்டு சொல்றேன் நம்ம டிஸ்ட்ரிக்ட் மதியினால்
இருக்குது இருக்கு வடிவேண்டாதா ஏ பெண்ணே நான் என்ன செய்வது உன்னால் மாடிய காலம் சிம்பிளா முடிஞ்சு போச்சு இதான் ஓரமா ஒதுக்க சொல்லுங்க எட்டி பாக்குறேன் நீ நானா பண்றேன் இருட்டாங்க நேத்து வேற நீங்க நல்லா வேலை பண்ணி பாருங்க பா இருட்டா விட்டாங்க பண்ண குழந்தை கருப்பா பாருங்க அப்படியா என்னங்கற வெச்சுக்க பண்ணா ஏ பெண்ணே மாயாமோடி எப்படி சுவாமி பெண்ணே தவமும் போனாதே பெருந்தோற்றத்தினாலே பகலிலே கதிரவன் இருக்கும்போது சேர்ந்தா சூரிய தோஷம் நம்ம பிள்ளைகளுக்கு அதனாலே நானும் அந்த தோஷம் நீங்காமல் இருக்க நானும் தவத்தை மீண்டும் காட்டுக்கு சென்று மீண்டும் தவம் முடிகின்றேன். நீயே சென்று நம் நாட்டுக்கு சென்று குழந்தைகள் நல்லபடியாக பெற்றெடுத்து சுற்ற பெற வேண்டும். கல்வி பயின்று நல்லபடியாக சிறு சிறப்பாக வாழ்ந்து வர வேண்டும். அதே காவலா காவலா இதோ நானும் தவம் புரிங்க நான் காணக செல்கின்றேன். இதன் தேவையாகப்பட்டது மாயமூடி நீ நாட்டுக்கு சென்று பத்திரமா கேட்டு வரும். பார்த்தாயா என்னை காணாமல் எப்படி எடுத்து போய்கிட்டு பார்த்தாயா? அப்படி ஒண்ணு தெரியலையே அப்படி ஒண்ணு தெரியலையே அவ்வளவு செல்வாக்கே எங்க வீட்டுல வச்சிருந்தான்னு சொல்றாங்கம்மா. என்ன இது கதை? ஓ அப்படி தாலே நம்ம தாலே நம்ம
தேவர்களுக்கு சேர்த்து விட்டேன். இருந்தாலும் என் பிள்ளைகளுக்கு தோஷம் என்று சொல்லிவிட்டார். இருந்தாலும் இருக்கட்டும், நடப்பது இறைவன் செயல், விதியின் செயல்படி நடக்கட்டும். நாம் சென்று என் கணவர் உனக்கு முறை பிரகாரம் சென்று குளத்தை எடுக்கணுமா? இது 1 மாசம் ஆயிடுச்சா? 1 மாசம் அடிவயிறெல்லாம் வலிக்கிறது, உடையெல்லாம் புண்ணாக நோகிறது, வயிறெல்லாம் வலிக்கிறது, கை காலெல்லாம் சோறுகிறது. நான் என்ன செய்வேன்? முத்து, நமது பட்டணத்தில் இருக்கக்கூடிய மருத்துவம் அதை அழைத்து வந்தால் நமக்கு பிரசவ சுகப்பிரசவமா இருக்கும். சென்று அழைத்து வருவாய். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஈஸியா பேசுறது எனக்கு வயது. என்ன வைத்தியம்? அம்மா வீட்டு குச்சி எடுத்துட்டு வந்துருமா? அம்மா போயிடுமேடா. அதான் முடியாது. ஆமா. இதோ ஆயா மகிழ்ச்சியால் இந்த வழியில திருப்பி கொண்டிருக்க நேரத்தில் ஆமா. இதோ நாட்டிலே வாழக்கூடிய ஆமா. மருத்துவ பெண்ணாக ஆமா, மருத்துவமாறு வருகிறார். கதை தொடரும்.